என்ன சொல்றீங்க? அப்பாட்டி யாருக்குமே இல்லையா? பூட்டி எத்தனை சாவி? 2 சாவினே. ஒண்ணு போட்டுக்கலாம்ல. அது போலதான் இருப்பாங்க. மாமா கொஞ்சம் விசில் மட்டும் வராமேங்க. நல்லா இருக்கு மைசிட்டு. ஹலோ ஹலோ. அப்படியே ஏத்தி விட்டுருங்க. கம்மி விட்டுருங்க. பூட்டுக்கு 2 சாவி இல்ல 3 சாவி. 3 சாவி போட்டாங்க. அதை வச்சு சொல்ல வந்த மாமா நீங்க வேற. பொண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி வச்சுக்கிற முன்னிய பண்ணல தான் பண்ணணும். பொம்மாடி வைத்திருக்க முன்னிய மக்களுக்கு வணக்கம். கைலாசமான வரைய வணக்கம். காலையில தோல்வியிட்டு கைலாசமானவருக்கு வணக்கம் வணக்கம். அதுக்கெல்ல வணக்கமே. வந்து காட்சி போடுறவங்க வணக்கமே. வணக்கமே வணக்கமே. வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நமோ குசுகா கொட்டனை குசுகா இல்லைங்க சாப்பிட்டேன் நீங்க கூட்டம்னால கூட்டம் எள்ளு படம் சொல்லு படம் சொல்லிட முடியாதுங்க. இடம் பெரிய இடம் பாது. இடம் பெரிய இடம். அவன் இடம் பாருங்க. இப்பதான் பொங்க வச்சிருக்காங்க. தாய்மாரெல்லாம் பொங்க வச்சுட்டு இப்பதான் உட்காரலாமா போலாமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்கள் தான் பொங்க வைப்பாங்க. என்ன ஆம்பளைங்க பொங்க வைப்பாங்க வச்சுட்டு பாருங்க உட்காரலாமா போலாமான்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல சில கம்பெனி பாருங்கண்ணே எனக்கு எத்தனை ஆண்டு உட்காந்து கவலையே கிடையாதுண்ணே. என்ன பத்தி தாய்க்குள்ள மாறதான் கை கிளம்பி எடுக்குதுண்ணே. கவலையே எடுக்குதுண்ணே. ஏன்னு கேக்குறீங்களா? ஐயோ பாருங்க அவங்க பாருங்க பப்பு டான்ஸ் முடிஞ்சு பாப்பாங்க. 11 மணிக்கு மேல எந்திரிச்சு 12 மணிக்கு மேல பாயா சொல்லிட்டு ஒரு ஆத்தா கிளம்பிச்சுனா பாருங்க பின்னாடி 4-5 ஆத்தா கிளம்பிடுவாங்க. பின்னாடி அவங்க வாட்டு போய் வாடி போல ராமையக்கா பாய சொல்லிட்டு வாடின்னு போயிருவாங்க. ஆமா அது மாதிரி யாரும் போக விட கூடாது. இன்னைக்கு அதான் பயமே இருக்குது. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் இடதறிய விவசாய பெருங்குடி மக்களே, எதிர்கால சிங்கங்களே, வருங்கால வாலிபர்களே மற்றும் நல்லவர்களே வல்லவர்களே, அது வந்தவர்களே வரவர்களே, நாடகம் பார்க்க 6 வந்தவர்களே, போட்டவர்களே சட்டை போட்டு பட்டின போட்டுக்க மாட்டாங்க. மாட்டினவர்களே மாட்டவர்களே சட்டை போட்டு பட்டின மாட்டுக்க மாட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா குத்தவர்களே பல்லுல ஆத்தா மாதிரி வெத்தலை பார்க்க உலகத்துல போட்டு குத்துவாங்க. அந்த குத்து சொல்ல வரேன். குத்தவர்களே மற்றும் வயசுக்கு வந்தவர்களே, வயசுக்கு வர திருப்திக்கிற போலே, கல்யாணம் ஆனவர்களே, கல்யாணம் ஆகி 10 12 செய்ய போச்சு. இது வரைக்கும் பொண்டாட்டி பதில பூச்சை போடுவோம் நண்டாரத்தையோ போட்டையா ஒன்னு நினைச்சு ஏகி கொண்டிருப்பவர்களே மற்றும் கடமை தவறாத காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் பொதுமக்களே, வெளியூர் பொதுமக்களே மற்றும் கோவில் பூசாரியர்களே, கொத்துக்காரியர்களே, ஐயா அவர்கள் எஸ்பி கவுண்டர் ஐயா அவர்கள் வணக்கம். எங்களுக்கு உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது கோமலையின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இந்த மந்தையில இருக்கக்கூடிய அறிவித்துக் கொண்டிருக்கும் இந்த ஊஞ்ச மரத்தான் மதுரை வீரன் பட்டத்தளச்சியம்மன் தொட்டிச்சியம்மனை வணங்கிவிட்டு என் கதைக்கு செல்கிறேன். இந்த ஒரு மந்தையிலே வீட்டிற்கும் மதுரை வீரா எங்களையும் வாழ வைக்க ஊஞ்ச மரத்தான் எழுந்து நீ வர வேணும். எங்களையும் ஆதரிக்க ஊஞ்ச மரத்தான் மதுரை வீரன் படதளிச்சி பரமேஸ்வரி அம்மா எழுந்து நீ வர வேணும். ஐயா ஓடி வாயா ஊஞ்ச மரத்தான் ஐயா ஓடி வாயா
தண்ணி வச்சுருங்கப்பா. அப்படியே வச்சுடுங்க. உட்காருங்க சார். உட்காரு பகராசியா உட்காரு சார். ஆமா கீபோர்டு போட மட்டும் கொஞ்சம் 40 நாடகம் ஆடுவேன் நானு. மாசத்துல 30 நாள் தான். அது பிப்ரவரியில 28 நாள் வாங்கி ஆட மாட்டோம். ஆர்வ கோலாரத்துல சொல்லிட்டேன். அது மாதிரி ஒளிபரிக்கு நல்லா தான். அதாவதுங்க ஒரு நாடகம் நல்லா மீனா ஒளிபரிக்கு நல்லா இருக்கணும். இது மாதிரி கூட்டம் பாருங்க, மக்கள் கூட்டம் வாங்க பாரு. ராமயக்கெல்லாம் வர கால் நீட்டு உட்காந்து எவ்வளவு பத்தலவாக்க போட்டு சவத்த மந்த சிலையை வராங்க வாரு. ராமைய உட்காரலாமா, போலாமா, பாய போட்டு உட்காரலாமா, தூங்கலாமா, அப்படிக்கார பையன் சின்னவனா இருக்கான, செய்வானா செய்ய மாட்டானா, தொழில் செய்வனா செய்ய மாட்டானா, இவனுக்கு ஆடுமா ஆடாதா, கை காலுங்க அப்படி சில உறவு இருப்பாங்க. சில பேருக்கு சில உறவு என்னமோ வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணும் இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுல படுத்த உட்காரமா இருக்கு, சித்த போய் மந்தைக்கு காத்தோட பார்த்து தூங்கணும் இருப்பாங்க. ஆனா எப்படிப்பட்ட அண்ணான சாப்பாடு அங்க வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, சாப்பாடு அருமையான சாப்பாடுங்க. அதான் சாப்பாடு பத்தி சொன்னதுன்னா ஒரே ஒரு சின்ன கவலையை போச்சுனேன். இது மாதிரி பாருங்க, மதுரை சவுக்கம் நாடகத்துக்கு போயாச்சுனேன். நாடகத்துக்கு போய் பாருங்க, இது மாதிரி மதுரை பக்கம் போய் வேணும் விட்டு இறங்கியாச்சுனேன். இறங்கின பாருங்க, ஊர்ல மக்கள் யாருமே இல்ல, ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. மதுரை பக்கம் போய் என்ன நாடகம் தெரியுமா? வள்ளிதிருமண நாடகம். வள்ளிதிருமண நாடகம் வாங்கியாச்சுனே. இது மாதிரி வள்ளிதிருமண நாடகம் கூட்டம் சரியான கூட்டம், கடல் மாதிரி இருக்குதுங்க. கூட்டமான கூட்டம், கொள்ளை கூட்டங்க. மனத கொள்ளை கூட்டங்க. அப்படி கூட்டத்தை பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி ஊருக்குள்ள உடனே பாருங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்து பாருங்க, 4 பேர் பாருங்க வேட்டி மடிச்சு கட்டிட்டு மூலையில இருந்து முச்சதுல இருந்தாங்க. ஆனா சாப்பாடு எங்கடா ஓடுறாங்க எங்களுக்கு சொன்னேன். அப்பதான் உள்ள வண்டி கூட நிப்பாட்டணும் வருங்க. சம்பி சாப்பாட்டா பள்ளிக்கூடத்துல இருக்குன்னு சொன்னார் ஒருத்தர். சரிங்க, சாப்பாடு பள்ளிக்கூடத்துல இருக்குங்க. சாவி யாருங்க, யாரு வச்சிருக்கிறது? பூட்டு சாவி. பள்ளிக்கூடத்தை பூட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சாவி யாருங்க இருக்குன்னு சொல்லி ஊருக்கு ஒத்துக்காட்டு கேட்க அவர் சொல்றாரு, வரும் ஊருக்கு ஒத்துக்காட்டு இருக்கு, நீ வாங்கிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. 4 பேருமா போய் சாவி வாங்கிட்டு ஊடு தெரியாது. அப்புறம் பாருங்க ஊருக்கு ஒத்துக்காட்டு போய் சாவி வாங்கிட்டு சொல்லி சாப்பாடு போய் நிக்கலாம்னு சொல்லி பார்த்தா போதையில 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் புல் போதையில நிக்கிறாங்க. ஆனா கண்ணு முன்னு தெரியும், நான் நிக்கிறதுக்கு நில உடல. அப்புறம் பாருங்க நின்னா பாருங்க, அவருக்கு ஒருத்தருக்கு பாருங்க போதை வேடி மடிச்சு கட்டிக்கிற பாருங்க. அப்படியே நிக்க முடியாம தள்ளாடி நிக்கிறியான். சரி இவங்க வச்சு சாப்பிடணும் மாதிரி சொல்லி பாருங்க, போய் வீட்டு சாவி நீக்கி பூட்டை நீக்கி பள்ளிக்கூட்ட பூட்டை நீக்கி சாவி உள்ளூராரு கொண்ட ஓட்டைக்குள்ள சாவி விட தெரியல. இங்கிட்டு நுழையுது, இங்கிட்டு கொண்டாட முண்டா, நீ இந்த ஓட்டைக்குள்ளேயே விட முடியலையே, நீ போய் எங்க போய் விட போறேன்னு சொல்லி பாருங்க. சாவி வாங்கி நீட்டி பார்த்தா பள்ளிக்கூடத்துல சும்மா அண்டா குண்டாவா சாப்பாடு, சிக்கன், மட்டன், மீனுங்க வெகு பிரமாதமா இருக்குது. அருமையான சாப்பாடுங்க. போட்டோன்னா பாருங்க பாய விரிச்சு போட்டாச்சு. அந்த மாத்து விரிச்சு போடுவோம் அந்த காலத்துல பாத்தீங்களா, அந்த மாதிரி போய் மாத்த விரிச்சு போட்டோன்னா பாருங்க உட்காந்து சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. போய் உட்காந்து பாருங்க பாய விரிச்சு போட்டோன்னா பாருங்க பரிமாறதான். அப்ப தாய்மார்கள் ஒரு 4 பேர் வருவாங்க பாக்குறேன். அப்பா அவங்களும் இல்ல, யாருமே வரல. இவங்க 4 பேர் தான் பரிமாறி இருக்காங்க. பாசத்துல இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான் பாருங்க, தண்ணி போட்டு புல் போதில் நின்றுட்டு நாடகாரர்களுக்கு நான் தான் பரிமாறுன்னு ஒரே குறிக்கோள நிக்கிறாங்க. ரொம்ப பாசமா இருப்பாரு. சரி ரொம்ப பாசமா இருக்கிற நம்மளுக்கு பரிமாற்றி போறது பாருங்க. நாங்க போய் 10 பேர் வண்டி விட்டு இறங்கி உள்ள போய் உட்காந்தாச்சு. பள்ளிக்கூடத்துல உட்காந்தாச்சு. மாத்த விரிச்சு போட்டோன்னா இலையை எடுத்து ஒருத்தர் மடிச்சு கட்டிட்டியான். இலையை கையில் எடுத்துக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பாருங்க. அப்படி இலை விட்டே போறியான். இன்னொருத்த மாதிரி பின்னாடி மிதிச்சுக்கிட்டே போறியா. எனக்கு ஆளு மிதி மாதிரி வச்சிருக்கப்பட்டிருக்குது. இலையை மிதிச்சுட்டே போயிட்டியா. அப்புறம் பாருங்க ஒருத்தர் கேட்டா பாருங்க 3 பேத்துல அந்த 4 பேர்த்துல ஒரு இலை போட்டு போயிட்டானா இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல பாருங்க ஒருத்தர் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போத நிக்க முடியலைங்க. அப்படி இப்படியே தள்ள ஆடுறீங்க, அப்படி நிக்க முடியாம. அப்ப வர கேட்டா பாருங்க என்னைய, அண்ணா இதுல யாருங்க பப்புன்னு கேட்டாரு. நான் செவனே கம்மிட்டு இருக்கப்படாது, நான் தான் முதல்ல வர்றேன். ஒரு ஆர்வ கோளாறு நாங்க தான் சொல்லி கை தூக்கிட்டேன். கை தூக்கணும் பாருங்க. அண்ணா நீங்க தானே வந்தீங்க, நம்ம ஊருக்கு பக்கம் வந்தீங்க நாடகத்துக்கு, செம்ம சூப்பரா இருந்துச்சு. நீங்க அடிச்சு தூள் கலப்புங்க. தூள் கலப்புறது அடிச்சு தூள் கலப்புங்க. உங்க ஆட்டம் சும்மா பிரமதம் சொல்லி பாராட்டினாருங்க. சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு பாருங்க. நானும் பாருங்க கையை தூக்கிட்டு ஆர்வ கோளாறுல சாப்பாடு வச்சிருந்த மனசை சாப்பாடு வச்சு போக வேண்டியதானே. சாப்பாடு வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டாரு. சாப்பாடு வச்சா பாருங்க தாம்பாள தட்டுல கையை தூக்கிட்டாரு. மட்டன் பாருங்க பிளேட் நிறைய தூக்கிட்டு பரிமாற வர்றாரு. வேட்டியை மடிச்சு கட்டி துண்டை கட்டிட்டாரு. வேட்டி மடிச்சு கட்டணும் பாருங்க. கை வச்சு போட்டுருக்க ஒரு மனுஷன் முண்டை உள்ள ஒரு டவுசர் போடல, ஒண்ணும் போடல. இந்த மடிச்சு கட்டின முன்ன பாருங்க, மடிச்சு கட்டின பாருங்க டவுசர் போட உட்கறதுக்கு எதுக்கு மேல மடிச்சு கட்டினா வச்சிருந்தாலும் பரிமாறிட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கலாம், கறி வச்சுட்டு போயிருக்கலாம். போதையில மறந்துட்டாட்டுன்னு அப்படி வச்சுட்டே போனது பாருங்க. போனதுக்கு அப்புறம் சேர்ந்தா கொஞ்சம் கொடுங்க, சாப்பிடுறவங்க சாப்பிட்டு உட்காந்து
கொஞ்சம் சேர்ந்த கோயில் கொஞ்சம் சேர்ந்தா கொடுங்க, கொஞ்சம் சாப்பிடுறவங்க சிரமப்படுறாங்களா, கொஞ்சம் சேர்ந்த கோயில் இருந்து எடுத்து கொடுங்க சாப்பிட்டோம். அப்படி பாருங்க, பாய வச்சு போட்டு இலைய வச்சாச்சு, சாப்பாடு வச்சு கறி வச்சு போன மனுஷன் வேட்டியை கடிச்சு மட்டை மடிச்சு உள்ள டவுசர் போட எதுவும் போடலைங்க, வச்சு போய் கம்மனு வச்சுட்டு போயிட்டா. பாருங்க, நான் பப்புன்னு கை தூக்கிட்டேன், கொண்டனா பாருங்க அந்த இலையை கொண்டு என் மேல குந்து வச்சு உட்காந்துட்டாரு, என் நேரம் குந்து உட்காந்துட்டாருங்க. உட்காந்தனா பாருங்க கறி அள்ளி வைக்கிறாரு இலை மேல, உட்காந்து பாருங்க மனுஷன் டவுசர் ஓடாது எதுக்கும், இவர் கீழே குந்து வச்சு உட்காந்தனா பாருங்க இந்த சங்கதி வந்து இலை மேல உட்காந்து வச்சுங்க. ஏன்னா பிடிக்குமா, எத்தனை டைம் பார்த்துருக்கிறீங்க, ஆனா வச்சன வரைக்கும் எனக்கு கல்ல வாங்க முடியல, எனக்கு தள்ளவும் முடியாது. நானே தெரியுங்க போது சாப்பாடு வச்சது போய் எந்திரிக்க அப்படின்னு அவன் சொல்றா பாருங்க, போதையில அந்த எலும்பை எடுத்து சூப்புங்கறியா, போதையிலங்க எலும்பு நினைச்சுட்டு சூப்புங்கறியா, சாப்பாடு ஆசையை விட்டு போதுரா சாமி மகராசா ஆளு சொல்லி இப்படி வந்தாச்சுங்க. அது மாதிரி பாருங்க பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆகி ஏகப்பட்ட சமாசாரம் போச்சுங்க. இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் மாதிரி போச்சு. இப்ப அந்த காலத்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அண்டா குண்டா சீர்வரிசை கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு வர சீர்வரிசை ஒரே ஒரு செல்போன் மட்டும்தான். இந்த செல்போன் சமாசாரம் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இதெல்லாம் செங்கல் அகல செல்போன் கொடுத்துட்டாங்க. இந்த செல்போன் வரங்க எங்கெங்கதான் போய் பேசுறதுன்னு அறிகுறியே தெரிய மாட்டேங்குதுனே. இந்த செல்போன் வாங்கிட்டு வரங்க அவர் ஒரு சப்போர்ட் பண்ற வியாபாரி, நான் ஒரு கொய்யா பழம் பண்ற வியாபாரி, அவர் ஒரு சப்போர்ட் பழம் அப்புறம் பண்ணிட்டு இருந்து வியாபாரம் எனக்கு ஒரு சரிபட்டு வரல. ஆனா உங்க வியாபாரத்தை நீங்க கொடுங்க நான் பாக்குறேன்னு சொல்லிவிட்டு என் வியாபாரத்தை கொய்யா பழம் வியாபாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வாங்கி சப்போர்ட் வியாபாரம் பார்த்துங்க. பஸ் ஸ்டாண்ட் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன், அவரு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஹலோ, ஒரு முக்கியமான அறிவிப்பு, அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது, யாரும் சாப்பிடாத போய் சாப்பிட்டு வாங்க. கொஞ்சம் தயவுசெய்து சேர கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, டேபிள் டேபிள் தான் இருக்கிறாமா, சாப்பிட உட்கார சேர் இல்லையாமா, கொஞ்சம் கோச்சுக்கிற மாதிரி சேரை மட்டும் கொடுங்க. சாப்பிடாத மக்கள் யாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்க. ஆமா, உட்காந்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது, பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட்டு உட்காந்து நடத்த பாருங்க. செல்போன் மட்டும் வச்சிருக்காங்கண்ணே, அந்த சமாசாரம் யாருக்கும் தெரியாது பாருங்க. நான் போய் அவர்கிட்ட கொய்யா பழத்தை வியாபாரம் வாங்கிட்டேன், என் வியாபாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சப்போட்டா வியாபாரம் நான் வாங்கிட்டேனே. பஸ்ல போயிட்டே இருக்கிற சப்போட்டா வியாபாரம் பண்றதுக்கு பஸ்ல பாருங்க தட்டு தாம்பல் தட்டு கையில் வச்சுக்கிட்டு சப்போட்டா 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 சப்போட்டான்னு சொல்ல சொல்ல அவருக்கு பெரியவருக்கு ஒரு மரியாதை இருக்க மாட்டேங்குது. தம்பி என்னது வந்து சப்புன்னாரு, ஏங்க நான் சப்போட்டா வியாபாரம் பார்க்கறேன், நீ என்ன சப்புங்கிறீங்களே தம்பி, எனக்கு சப்போட்டா சப்போட்டான்னு சொல்ல வாய் குரல மாறி போய் சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை விட்டுப்பட்டு வாருங்க, நேரம் நாடகத்துக்கு வந்து சொல்லாச்சுனே. அதுக்கப்புறம் பாருங்க செல்போன் வந்து உலகமே கெட்டு போச்சுங்க, இந்த டிவி வந்தது நாடே கெட்டு போச்சுங்க. செல்போன் உலகமே கிடையாது, எங்க போனாலும் செல்போன், பஸ்ல போனாலும் செல்போன், வண்டியில் போனாலும் செல்போன், டூ வீலர் போனாலும் செல்போன். இந்த டூ வீலர் போற மக்கள் அண்ணன்மாருக்கு முக்கியமான அறிவிப்பு, இங்க வர போயிட்டே இருப்பாங்கன்னு. அப்ப நம்ம அண்ணன்மாருக்கு வர முக்கியமான சமாச்சாரம், எவ்வளவுதான் பொண்டாட்டி சிரமப்பட்டு போன் பண்ணாலும் பாருங்க அப்பதான் முதல் ரிங்கு போகும், எடுக்கவே மாட்டேன் நம்மளால பாருங்க. வண்டியை போயிட்டே இருப்பேன் 80 முறுக்க வீட்டை விட்டு கிளம்பி அப்பதான் வேலைக்கு போவான்னு போவேன். போயிட்டு சாயங்காலம் வரும்போது பொண்டாட்டி அப்பதான் போன் பண்ணும், ஏங்க பிள்ளைக்கு பிஸ்கட் இல்லைங்க, சர்லக்ஸ் இல்லைங்க, பால் இல்லைங்க, அதனால வாங்கிட்டு வாங்க. அட வெயிடி பூசு முண்டை, உனக்கு இந்த வேலையா அப்படின்னு போன கட் பண்ணிடுவாரு. அப்பாட்டி போன் மட்டும் பாருங்க, அது எப்படி பேசுறாரு, கிரிங் கிரிங், ஹலோ சொல்லிட்டு செல்லும், ஒரே ரிங்ல எடுத்துருவாருங்க. பொண்டாட்டி கூப்பிட்டு 5 ரிங் கூட எடுக்க மாட்டாரு, இந்த அப்பாட்டி கூப்பிட்டு எடுத்து ஹலோ சொல்லிட்டு செல்லம், என்னடி வேணும், எங்க ஒரு 1000 ரூபாய்க்கு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. சொல்லி 1000 ரூபாய்க்கு என்னடி செல்லம், உனக்கு 2000 ரூபாய்க்கே போட்டுருவேன்டி, 1000 கூடவே போட்டுருன்னு சொல்லி இவங்கள்ட்ட பேசுவாங்க. இது மாதிரி காலம் ஏகப்பட்ட காலம் மாறி போயிட்டு இருக்குன்னு. இது மாதிரி என்ன பார்த்தா மகராசியில உட்காந்து காலகாலம் நாடகத்தை பாக்குறீங்க, நாடகம் பாக்குற சைஸ்ல பாருங்க, அவங்களும் 12 மணிக்கு மேல கையை உள்ள விட்டுருவாங்க. வெத்தலமாக பைக்குள்ளனே அதுக்கு மட்டும் இருக்கிறதா கேக்குறீங்களே, வெத்தலாவுக்கு பைக்குள்ள எடுத்து சும்மா ஆத்தலை வெத்தலை எடுத்து சுண்ணாம தடவுவாங்க, தடவி வெத்தலையில தடவி பாருங்க, சும்மா விடிய விடிய ஆத்தா ஜவக்கு 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 ஒரு வெளியில அப்படி துப்ப இடம் பாருங்க. அப்படி துப்ப இடம் இல்லைன்னா மட்ட மல்லாக்க யாராவது தூங்குனாங்கன்னா வாயில் துப்பிடுங்க, கட்டக்குன்னு முழுங்கிடுவாங்க. நீ போய் படு மல்லாக்க வாய் ஆறுகிட்டு, ஐயோ அப்படி முழுங்கிறாதீங்க, பார்த்து பார்த்து உட்காருங்க. என்ன பார்த்தா மகராசியில உட்காந்துருக்கீங்க, நாடகம் பார்க்குறீங்க, நாடகம் வேற பெரிய நாடகம், ஏற்கனவே காலதாமத காரிய கடை போச்சு. இருப்பினும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலிமாரை வட்டம் லந்தகோட்டை கிராமம் சாலமெட்டியில் கருவொலிவெட்டி எழுந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பட்டத்தளிச்சியம்மன், ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி, தொட்டிச்சியம்மன், பட்டவன் சுவாமி, விநாயகர் ஆகிய தெய்வங்களுக்கு அதாவது கும்பேசை முடிந்து மண்டல பூஜை 48ஆம் நாள் மண்டல பூஜை முன்னிட்டு
இவ்வரங்கவிலே ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், அதாவது பங்காளிகள், அனைத்து பங்காளிகளும் சேர்ந்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். அதாவது இந்த தெய்வத்துக்காக 48 மண்டல பூஜையை முன்னிட்டு இந்த இரவு, அதாவது சரியாக 10:30 ஸ்ரீ வள்ளிதனம் நாடகம் மிகவும் சீரும் சிறப்பாக வைத்துள்ளார். இந்த வள்ளிதனம் எனும் நாடகத்திலே பங்கு நடித்துள்ள நடிகர்கள், அதாவது இந்த வாய்ப்பினை அளித்த அதாவது உள்ளூர் பொதுமக்களும் எங்களது பங்காளி அவர்களுக்கும் எங்களது அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, எஸ்பி கோபி அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த வள்ளிதனம் எனும் நாடகத்திலே பங்கு பெறும் நடித்துள்ள நடிகர்கள் சென்னை இளம்பலம் ஜெயக்குடி நாட்டி தனக்கு தானே பரிசு பெற்று வந்திருக்கும் நமது ஆத்தூரை சேர்ந்த AR ஆறுமுகம் அவர்கள் இவர்களிலே வேலன் வேடல் வித்து காத்துக் கொண்டு, அதுக்கடுத்தபடியாக இசைக்கான குயில், இசைக்கான பேரரசி பலவர்களை சென்று பரிசுகளை பெற்று வந்திருக்கும் நமது கம்மங்காடியை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் இவர்களை வள்ளியை நடித்து காத்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடந்து வைக்க வேண்டும் என்று ஒத்த கால் நிக்கிறாருங்க. இல்லங்க, நல்லதா இருக்காரு, நல்லதா இருக்குது. கல்யாணத்தை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி அவளோட காத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது மதுரையை சேர்ந்த SVP கீதப்பிரியன் அவர்கள் இவருடைய நாடக காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக எங்கள் அண்ணன் அன்பு பாசத்துக்குரிய அண்ணன், அதாவது சம்மநட்டியை சேர்ந்த MG ராஜசேகர் அவர்கள் இவர்கள் ஆரோக்கியம் பின்பற்ற பாடுவார்.
அதுக்கடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலே கோடியிலே குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற கருத பேரம்பலம் பெற்றக்கூடிய அதாவது கருவை சேர்ந்த எம்.டி.கே. விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம் டோலக் வாசிப்பார்.
அதாவது வெள்ளியடை சேர்ந்த பண்ணை ராஜேந்திரன் பால்காரர் வெள்ளியடை சேர்ந்த வெள்ளையன் அவர்கள் இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் அண்ணன் விக்னேஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் ஆர்மனியத்திற்கும் எம்ஜி சம்பானத்தை சேர்ந்த எம்ஜி ராஜசேகர் அவர்களுக்கும் இங்கே ஆல்ரவுண்ட் வாசி கொண்டிருக்கும் அண்ணன் முத்துராஜன் அவர்களுக்கும் மூவருக்கும் 202 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பாக அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஹலோ, எங்களை சிக்கலை பாராட்டி பெருமைப்படுத்திய அன்பண்ணார்களுக்கு எங்களுடைய நாடக கலைகள் சார்பாக நன்றி. மற்றும் டி கூடலூரை சேர்ந்த நொச்சிப்பெட்டி தளபதி பாய்ஸ் அன்பர்களின் சார்பாக அன்பு தம்பி அவர்கள் அனைவரும் இணைந்து எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பு தம்பி அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். அதுக்கடுத்தபடியாக ஆலமரத்தைப்பட்டி சேர்ந்த சக்கரை மகன் பெரிய வீட்டுக்காரர் செந்தில் அவர்கள் இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் விக்னேசன் அவர்களுக்கும் இங்கே ஆர்வம் வாசி கொண்டிருக்கும் எம்ஜி ராஜசேகர் அவர்களுக்கும் இங்கே ஆர்வம் வாசி கொண்டிருக்கும் மிருதங்க அதாவது முத்துராஜன் அவர்களுக்கும் இங்கே எனக்காகவும் அன்பு கொடுத்து அண்ணா பெருமைப்படுத்துள்ளார். அன்பு கொடுத்த அண்ணா நன்றி கலந்த வணக்கம். அதுக்கடுத்து பரப்புத்துறை சேர்ந்த எங்க அத்தை பழனியம்மாள் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு அன்பு கொடுத்துள்ளார். அன்பு கொடுத்த அத்தை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதுக்கடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலேயே ஆரோன் மாஸ்டர் ஆகிய செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் இவன் ஆல்ரவுண்ட் பேர் வாசிப்பார். நேரம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் சுருக்கமா வச்சிருக்கேன். திம் 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 தக திம் 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 கிட்ட திம் 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 பிரகதிம் திம் 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 தத்திம் திம் திம் தக திம் 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 கிட்ட திம் 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 பிரகதிம் திம் திம் தத்திம் திம் தக திம் திம் கிட்ட திம் திம் பிரகதிம் திம் தத்திம் தக திம் கிட்ட திம் பிரகதிம் தக திம் தக சொன்ன தக திம் தக தத்தி பிரகதும் தித்திரகதும் தகதும் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி தரகதும் தெத்தரகதும் தரகதும் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி தரகதும் தெத்தரகதும் தரகதும் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தத்தி கிட்டதம் தீம் கிட்டதம் தீம் கிட்டதம் தீம் கிட்டதம் தா
கை முட்டி போட்டீங்களா? இப்ப நாக்கல அதுக்கு அடுத்தபடியாக அருமையா இருந்துச்சு. நன்றி. என்ன பரவாயில்லையே, 300 ரூபாய்க்கு இந்த போட்டு போடுறாரு. அருமையா இருந்துச்சு. வாசி பிரமா நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களது நாடகத்திலே தாயும் தந்தியமாக வழங்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் வாசி பிடிச்சா பாடி வச்சா கொஞ்சம் கைத்தட்டை உற்சாகப்படுத்துக்கிறேன். உலகரை பார்த்த மாதிரி பார்க்காதீங்க. எங்களுக்கு ரசிகர்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கைத்தட்டை உற்சாகப்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக தட்டுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இடம் வசதி கொஞ்சம் காரக்குடி ஏரியாவோட நம்ம கரூர் ஏரியா தான் ரசிக்கிற பகுதி. கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் இடம் வசதி கொஞ்சம் பத்தல உங்களுக்கு, கொஞ்சம் அகலம் பண்ணி போட்டுருக்கலாம். ஆமா, கொஞ்சம் குறுக்கலாய் பிரச்சனை ஒன்றும் கடைசி இல்லை. சரி, அடுத்த வருஷம் மாத்துக்குவோம். சரிங்க, பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலே தாயும் தந்தையாக வளைக்கக்கூடிய தாள மாஸ்டர் கருவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் தாளம் மற்றும் சீன் அமைத்து கொண்டிருக்கார். அதாவது எங்களது கரூர் நாடக நடிகர் சங்கத்தில் உறுப்பினருமாகிய காக்காவடியை சேர்ந்த நடமாடும், அதெல்லாம் இல்லைங்க, பேர் மாத்தி வச்சுப்ப, காக்காவடியை சேர்ந்த ஸ்டார் சேகர், அதாவது ராஜ நடிகர் அவர்கள், பஞ்சர் ராஜ நடிகர் அவர்கள் என்னை பாராட்டி அன்பை கொடுத்தார். அன்பை கொடுத்த அவருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஹலோ, பேரன்பு வந்த அன்பு கலந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பள்ளி மாணவ மணிகளே, அவர்களை போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால இளைஞர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் காக்காவாடி நடமாடும் பஞ்சக்கடை சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சிறந்த நடிகர்கள் வேண்டும், சிறந்த நடிகைகள் வேண்டும், அதற்கு மேலாக சிறந்த இசையமைப்பாளர்கள் வேண்டும், அதற்கு மேலாக தாய் வீடாக விளங்கக்கூடிய ஆடியோ பாய்ஸ், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாடகமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு காக்காவடி, கரூர் பகுதியை சேர்ந்த காக்காவடி நடமாடும் பஞ்சர் கடை சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது.
வீழ்வது நாமாக இருந்தாலும் கூட வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் வாழ்க தமிழ், வளர்க இந்த நாடக கலை, வளர்க இந்த தெய்வங்களுடைய நிலை. நன்றி, வணக்கம். எங்கள் கலைஞர்களெல்லாம் அப்படி கொடுத்த அண்ணவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி, அது எங்க போனாலும் பரவாயில்லைங்க. மிச்சர் கிடையாது, சில்லறை வாங்கிட்டு ஒரு ஆட்டு இருக்குது. தலைக்கு 20 ரூபாய் எங்க வாங்கிட்டு வர்றாரு. பரவாயில்ல, கலைஞரை பாராட்டி அன்பு கொடுத்த அண்ணவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் வெளிநாடு சென்று யூடியூப் சேனல் மூலமாக அறியப்படுத்தும் நமது அலங்காம்பட்டி மணிகண்டன் எம்கேஎம் யூடியூப் சேனல் நன்றி கலந்த வணக்கம். சீத்தப்பட்டியை சேர்ந்த விதைக்கு அத்தவர்கள் என்னை பாராட்டி அன்பு கொடுத்தனர். அன்பு கொடுத்த அத்தை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே ஆடல் அழகி அபிமன்ய சுந்தரிங்க, திண்டுக்கல் லட்டு லட்டு உருண்டையாங்க. எவ்வளவு துட்டு வரும் பாருங்க. மருதமுல்லை மொட்டு பிள்ளைங்க தம்பி, உனக்கு பரவாயில்லை கொடுத்து வச்சிருக்குது. என்னமோ எனக்கு மச்சருக்கு உங்களுக்கு பொறாமையா இருக்குது. இப்பதான் நாங்க நினைக்கிறேன் பேச பப்புன் போட்டு பழகிருக்கலாம், பப்புன் போட்டு பழகிக்கலாம் சொல்லி என்ன பண்றது. உங்க தலைவிதி பிரதத்திலே உட்காருன்னு, உங்க தலைவிதி 6 மணில உட்காருன்னு சொல்லி. நல்ல கலரா புள்ள, நல்ல கலரா, நல்ல கலராவா சுண்டுனா தெரிக்குமா? நீங்க தான் வரும்போதே மடியில இருந்து 4 மணிக்கு கிளம்புனீங்க, 8-9 மணி வச்சு வந்து சேர்றதுக்கு நேரம் வாட்டுக்கு. நன்றி. ஆடல் அழகி அபிநய சுந்தரி, திண்டுக்கல் லட்டு, மருதமுல்லை மொட்டு, முன்னடகு ஒன்பஸ், பின்னடகு சொல்லக்கூடிய புதுவையை சேர்ந்த வி ஜெயப்பிரியா அவர்கள். இவர்கள் டான்சர், பின் காமிக். பிரியா 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 ஜெய பிரியா 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 ஜெய பிரியா 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 அடிமாங்கனி பூங்குடமே புதுமாதுளை கேட்கரமே, அடிமாங்கனி பூங்குடமே புதுமாதுளை கேட்கரமே, பிரியா பிரியா ஹோ பிரியா ஜெய பிரியா பிரியா ஹோ பிரியா 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 ஹோ பிரியா 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 ஹோ பிரியா. பிள்ளை வேற சொன்னா பிரியா. ஓ பிரியா, அதெல்லாம் ஓ பிரியா, அது ஜெயப்பிரியாவா? ஓ சரி சரிங்க. வெட்டிக்கார பிரியா பேர சொல்லிட்டு அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காரு. வரட்டுங்க, நீங்க பிள்ளைனால பிள்ளைங்க. ஒரு உண்டா சோற போட்டுங்க கரைச்சு, இந்த புள்ள அதை தொட்டுக்கிட்டே குடிக்கலாங்க. ஏப்பா சோத்த நீ ஒரு குண்டால, ஒரு புள்ள அழகுங்க. குண்டால ஏன் சோத்த போடுறா? அப்படியே சுண்டி விட்டா ரத்த சிலுக்குன்னு சரிங்க புள்ள. அப்படிப்பட்ட புள்ள வந்திருக்கு. அது எப்படியா குண்டால ஏப்பா சோத்த போடுற? நேரடியா இங்க போட்டு சாப்பிடு. அதுல போட்டு சாப்பிடலாமா? அது குழம்பு சோற போட்டுறாத, தயிர் சோறு எரிச்சு கட்டி போயிடும். அதை கட்டி எப்படியாக சின்னவன் சிறியவன் சிறியவன் கதைகள் எழுந்து கொண்டிருப்பவன் கருமை சேர்ந்த எஸ் பிரபுராஜா என்கிற பப்புன் வீடு. நான் தாங்க வரவே போவேன். சந்து பொந்து லொட்டு பொம்பளை வேஷம், ஆம்பளை வேஷம், நாரதர் எல்லா வேஷமும். அதாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்த, அதாவது எங்கள் கொள்ளுருண்டை பங்களிகமாகிய அப்பா, அதாவது அண்ணன் பங்காளிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தெரிவித்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதாவது எங்களுக்கெல்லாம், அதாவது காரைக்குடி புதுக்கோட்டை நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த இந்த என் சார்பிலும் எனது அப்பா சார்பிலும் பங்காளிகளது அனைவரும் சார்பிலும் இங்கே வாசிக்கும் பக்க மேளங்களுக்கும் அனைவருக்குமே பொன்னாடை விழா இப்போது அணிவிக்கப்படுகிறது. கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களது நாடகத்திலே ஹார்மோனியம் வாசிக்கொண்டிருக்கு அன்பு பண்புக்கு பாசக்கூடிய அண்ணன் சம்பானட்டியை சேர்ந்த எம்ஜி ராஜசேகர் அவர்களுக்கு எங்கள் அதாவது கொள்ளுடைய பங்காளிகள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஐயா அன்பிற்குரிய ஐயா அதாவது எஸ்பி கோபி ஐயா கவர்னர் சார்பாகவும் பொன்னடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலே மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் அதாவது அருமை அண்ணன் MKT விக்னேஷ் அண்ணன் அவர்களுக்கு எங்களது கோபி ஐயா பொன்னடை போத்தி விரைப்படுத்துவார். அதற்கடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலே ஆழ்வன் வாசிக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த அன்புக்கு பண்புக்கு பாசக்கூடிய அண்ணன் முத்துராஜ் அவர்களுக்கு எங்களது எஸ்பி கோபி ஐயா அவர்கள் பொன்னடை போட்டு விரைப்படுத்துவார். எங்கள் நாடகத்திலே தாளம் வாசிக் கொண்டிருக்கும் கருவை சேர்ந்த ராஜேஷ் அவர்களுக்கு ஐயா வந்து இப்ப இது பொன்னடை போட்டு கௌரவப்படுத்துவார். சிறந்த முறையில் பப்பனாக நடிக்கும் அருமை சகோதரர் நாடக அமைப்பாளர் அவர் தான் தம்பி பிரபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் நமது உங்கள் பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் அதாவது பொன்னடை வைத்து கௌரவப்படுத்திய கொள்ளுருண்டை பங்காளிகளுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அதை கட்டுப்படியாக சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடுங்க, எந்த விதமான குறைபாடும் கிடையாது. வந்த உடனே சாப்பாடு அன்னதானம், சாம்பார், ரசம், பொரியல் மத்தியானம் 2 மணில தான் நடந்துட்டு இருக்கு அன்னதானங்க. வர்ற சாப்பிடா போக இருக்காங்க அன்னதானம் மத்தியானத்தில் நடந்துட்டு இருக்குங்க. சாப்பாடு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதை கட்டுப்படியாக எங்கள் நாடகத்திலே ஒளி ஒளி அதாவது கல்யாணம், காது குத்து, குத்து காது குத்துற முன்னாடி குத்துறது, குத்து காதுனா தூது போடுறத பின்னாடி குத்துவாங்க. அதை சொல்ல வந்தேன். அனைத்து விசேஷங்களுக்கும் சிறந்த இடம் கார்த்திகா குமார் லண்டகோட்டை, கார்த்திகா குமார் லண்டகோட்டை அந்த ஆடியோ சொல்லுக்கு படிப்பிரிவு நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பாட்டு போட்டு வரீங்களா? வேணாம் நீங்களும் 3 நாளா போட்டு தருக்கிறீங்க. நல்ல சரக்குக்கு விளம்பரமே தேவையில்லைங்க, அருமையா போட்டிருக்காரு. நாளைக்கு இவருக்கு கல்யாணத்துக்கு எனக்கு என் முன்னாடி கல்யாணம் நடக்கும்போது இவர் தான் கொண்டு போடலான்னு வீட்டுல தோட்டல இதுல உட்கார போறியா? வெளியில கதையை மாத்தி விட்டுறாதீங்க. கதையை மாத்தி கல்யாணத்துக்கு போக்கஸ் லைட் போட சொல்லுங்க, சிடி லைட் போட சொல்றது நீங்க வேற. சரி, அதுக்கடுத்தபடியாக சரி நம்மளே பேசி நல்லா இருக்காதுங்க. பொம்பளை பிள்ளை வெளியே விட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு யாரு? புதுக்கோட்டை ஜெயப்பிரியாவா, கரூர் பிரபு ராஜாவா? இன்னைக்கு தாங்க இந்த பிள்ளைய சந்திக்கிறேன். 2 பேரும் மோதி பாக்குறியா? புரியல. கொட்டகை அமைப்பு வட்டாரத்துல எங்கேயுமே கிடையாதுங்க. சாரிப்பா, மறந்துட்டேன். நன்றி. அருமையான கொட்டகை அமைப்பு, பின்னாடி வசதி, பாத்ரூம் வசதி, கக்கூஸ் வசதி எல்லாமே இருக்குங்க. யாரு உட்கார்ந்திருக்காங்க? அருமையா. நான் தான் டோக்கன் வசூல் பண்ணிட்டு இருக்கிறேன். போறவங்க போயிட்டு வந்துருங்க. அருமையான கொட்டகை அமைப்பு வட்டாரத்தில் எங்கேயும் கிடையாது. அருமையா நன்றி. அதாவது இந்த பங்காளி கொள்ளுருண்டை பங்காளிகளுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதாவது வரிப்பணம் யார் யாருன்னு கொடுக்கலையோ அவங்களாம் தயவு செஞ்சு வரிப்பணம் கொடுத்துருங்க. சாமி கையெடுத்து கும்பிட்ற வரிப்பணம் கொடுத்துருங்க. ஏதாவது வட்டிக்கு வாங்கி வச்சிடாதீங்க. அப்பப்பா கையெடுத்து கும்பிட்றேன் மகராசி யாராவது இருப்பீங்க, வரிப்பணம் கொடுக்காதவங்க வரிப்பணத்தை கொடுத்துருங்க. ஆமா, அவங்கள புதுக்கோட்டை காரைக்குடி போய் சேரணும். சாமி கையெடுத்து கும்பிட்றேன், வரிப்பணம் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரவு செலவு கணக்கு பார்த்தல் அனைத்து பங்காளிகளும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த வரவு செலவு கணக்கை கண்டுகளுக்குமாறு அது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சரியாக ஊஞ்சமரத்தினில் அதாவது வரவு செலவு கணக்கு பார்க்கப்படும் அனைத்து பங்காளிகளும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்திருந்த கேட்டுக்கொள். நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக சரி நம்மளே பேச நல்லா இருக்காது, காலதாமத காரியக்கேடு.
காலதமான காரிக்கண்ணன் நான் போயிட்டு பிள்ளை வெளியே வர சொல்றேன். ஆத்தாமார்களே, அரும சகோதரிகளே, கூத்த நடக்கிற போது உங்க வீட்டிலே